நார்மல் நெக்கை போட் நெக்கை எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாமா? இது பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு நார்மல் நெக்கோட பேட்டர்ன் தான். சீம் அலவன்ஸோடு இருக்குது. ஸோ நான் சீம் அலவன்ஸ் எல்லாம் லெஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். 5 இன்ச் இதோட ஷோல்டர் இருக்குது. 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அதை லெஸ் பண்ணி உங்களுக்கு எடுத்திருக்கேன். 5.5 இன்ச் இருக்குது. இப்போது இதிலேருந்து 1.5 இன்ச் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும். உங்களோட ஷோல்டர் வந்து எந்த அளவு வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதுலேருந்து 1.5 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கோங்க. இது ஆக்சுவல், அது சீம். ஓகேவா? ஆக்சுவல் வந்து 1.5 இன்ச் ப்ளஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம லைன் வரைஞ்சோம் இல்லையா, இதில் வந்து நீங்கள் ஆம் ஹோல் வரையக்கூடாது. ஏன்னா ஆக்சுவல் வந்து கீழே இருக்குது. இதுதான் ஆக்சுவல். அதுக்கு வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்து தான் நான் பேட்டர்ன் மேக் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த ஆக்சுவலுக்கு வந்து நீங்கள் வரையக்கூடாது. இப்படி நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆம் ஹோல் வந்து டைட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு மெஷர் பண்ணியே காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து நார்மல் நெக்கோட பேட்டர்னுக்கு வந்து ஆம் ஹோல் வந்து 8.25. நான் ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து தான் வைப்பேன். 8.25 தான் இதோட அளவு. இப்போது நம்ம போட் நெக்கை மாற்றின அப்புறம் மெஷர் பண்ணி பாருங்கள். 1 இன்ச்சு பக்கம் உங்களுக்கு கம்மியாக வருது. ஸோ கண்டிப்பாக இழுக்கும் நீங்கள் போடும்போது. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கும் அதான். ஷோல்டரில் 1.5 இன்ச் ப்ளஸ் பண்ணிவிட்டு ஆம் ஹோல் அப்படியே வரைகிறது. அப்படி பண்ணக்கூடாது. ஆம் ஹோலுக்கும் அந்த 1.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணணும். இதோட ஆக்சுவல் எங்கே இருக்குது? இந்த இடத்துல. ஸோ அதிலேருந்து 1.5 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு அதுக்கு சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கணும். 1.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு கொடுத்தோன்னா சீம் அலவன்ஸ். ஓகேவா? இப்போது இதுக்கு வந்து நம்ம ஒரு கர்வ் வரைஞ்சிக்கணும். நீங்கள் பாடி மெஷர்மெண்ட்டை மாற்றவே கூடாது. பாடி மெஷர்மெண்ட் அப்படியே தான் வரும். ஆம் ஹோலோட லென்த்து தான் நம்ம மாற்றுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கர்வ் வரைஞ்சிட்டு மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் நெக்கில் என்ன ஆம் ஹோல் வந்துச்சோ அதே ஆம் ஹோல் இதுலேயும் வரும். நான் பிங்க் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுதான் வந்து போட் நெக்குக்குள்ளே மார்க்கிங். இப்போ மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே 8.25 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ வந்து ஷோல்டரில் 1.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணுற மாதிரி ஆம் ஹோல் வரைகிற அந்த லென்த்துலேயும் 1.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு போடும்போது அந்த அக்கிள்கிட்ட இழுக்காமல் இருக்கும், டைட் ஆகாமல் இருக்கும். இப்போது நம்மளோட ஷோல்டர் எவ்வளோ வேணுமோ அந்த ஷோல்டரை மார்க் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறதுக்கு வந்து நெக்கு ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து பழசு எவ்வளோ ஷோல்டர் இருந்துச்சோ அதையே வைக்கிறேன். நீங்கள் லெஸ் பண்ணி கூட வைக்கலாம். வச்சுட்டு நீங்கள் நெக் விட்த் வந்து நீங்கள் அதாவது டெப்த் எவ்வளோ வேணும், 3 இன்ச்லேருந்து 4 இன்ச் வரைக்கும் போட் நெக்குக்கு வைக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வச்சுட்டு நீங்கள் பாக்ஸ் போட்டு நெக் ட்ரா பண்ணிக்க வேண்டியது தான். கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, பாடி மெஷர்மெண்ட் மாறாது, ஆம் ஹோலோட அளவும் மாறாது. பட் நம்ம ஆம் ஹோலுக்கு போடுற பேட்டர்னோட ஸ்டெப்பு வந்து மாறும். நம்ம ஷோல்டரில் ப்ளஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஆம் ஹோலுக்கும் ப்ளஸ் பண்ணணும். ஸோ இந்த மெத்தட் வந்து பிகினர்ஸ்க்கு தான். ட்ரை பண்ணுங்கள்.